Hi friends, குட்டிங்க வளர்ந்துட்டாங்க மைஸ் குட்டிங்க. ஸோ இப்போ அந்த கூடை நம்ம க்ளீன் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா பக்கத்தில் இதே மாதிரி ஒரு ட்ரே இருக்குது. ஸோ இதிலேருந்து பிடிச்சி அதில் குட்டிகளை மட்டும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு குட்டியை பிடிச்சி போட்டாச்சு. ஸோ ரெண்டாவது இந்த குட்டிகளெல்லாம் எடுத்து மாற்றணும். மைஸை எப்போவுமே இந்த வாலை பிடிச்சி தான் தூக்கணும். அப்படின்னா தான் அதுங்களுக்கு சேஃபு. நியர்பை அதோட பின்பக்கத்தோட நியர்பை வாலை தடிமனான ஏரியாவை பிடிச்சி தூக்கணுன்னா அது சேஃபாக இருக்கும். ஸோ இது மூணாவது குட்டி. குட்டிகளாம் எல்லாமே ஒன்று ஒன்றா பிடிச்சி அடுத்த ட்ரேயில் போட்டுட்ருக்கோம். க்ளீன் பண்ணுறது ஈஸி தாங்க. என்ன இந்த பெட்டிங்கை மாற்றிட்டேன். ஸோ 2 weeks ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பெட்டிங் மாற்றிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆகி ஒரு மாதிரி சொறி பிடிச்சிடும். ஸோ பெட்டிங் நீட்டாக இருந்தாலே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ இவங்க 7 பேர் இருக்காங்க, ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ் 9 பேர் இருக்காங்க. அதனால் பெட்டிங் கொஞ்சம் மோசம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்கள தூக்கி எனக்கு மாற்றுறோம். ஸோ வேறு கேஜஸில் மாற்றிட்டு அவங்களுக்கு புது பெட்டிங் போட்டு செப்ரேட் படுத்துகிறோம். இப்போ மதர்கிட்ட இவ்வளோ நாள் மதர் கூட இருந்தாங்க. இப்போ என்னமோ செப்ரேட் பண்ணி தனியாக ஒரு கூண்டு வைக்க பிளான் பண்ணியிருக்கோம். கிட்ட 5 பிடிச்சிட்டோம். அப்புறமா ஒரு 2 பேர் உள்ளே ஒழிச்சிருக்காங்க. இது அவங்க ஹைடிங் ஸ்பேஸு. இப்போ மழை டைம்னால குளிர் டைம்னால நம்ம அவங்களுக்கு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தோம். அந்த வெதுவெதுப்பான ஏரியாவுக்குள்ள உள்ளே ஒழிஞ்சிருக்காங்க. 2 பேரையுமே இந்த ட்ரை மாதிரி வச்சு பிடிச்சிக்கலாம். ஈஸி பிடிச்சி போடுறது. இதாங்க இன்னையோட அப்டேட்ஸு. இவங்களை பிடிச்சி போட்டுட்டு இவங்களை பெட்டிங்கை மாற்றிட்டு பேரண்ட்ஸை தனியாக நம்ம ஃபர்தராக விட போகிறோம். பேரண்ட்ஸை தனியாக, இவங்க பப்ஸை தனியாக. இதுதான் என்ன கொஞ்சம் ஃபுட்டு போட்டு அவங்களுக்கு புது இடம்னால கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. கொஞ்சம் ஃபுட்டு போட்டோன்னா ஹாப்பியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க.